ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான கிராமங்கள், அங்கே நிறைய குட்டி குட்டி குடிசைகளோட பச்சை பசேல்னு செழிப்போடு இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல விவசாயத்துக்கு பஞ்சமே இல்லாமல் எல்லா விதமான வளங்களும் அங்கே பெருகி இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல விவசாயம் அப்படின்னா என்னன்னு ஒரு சிறந்த படிப்பாகவே அங்கே இருந்து வந்துருந்துச்சு. அங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விவசாயத்தை தன்னோட உயிர் மூச்சா கற்றுக்கிட்டு அந்த விவசாயத்துக்கு மேலே ஒரு பற்றோடு அவங்க விவசாயம் மட்டும் தெரிஞ்சவங்களாவே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போகிட்டே இருந்துச்சு. அதில் அங்கே கொஞ்சமாக மழையோட வருகை குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழையோட வருகை குறைய அந்த இடத்துல வறட்சி நிறுவ ஆரம்பிச்சது. எங்கெல்லாம் நீரோட்டங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் வறட்சியாக காணப்பட்டது. வளங்கள் எல்லாமே அழிய தொடங்குச்சு. இப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பக்கத்து ஊர் இல்லை பக்கத்து விதமான இடங்கள் எங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க வேலைக்கு போய்கிட்டு தங்களுடைய வரவு செலவுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவங்களால அந்த பூமியில விவசாயத்தை செய்யவே முடியல. அவங்க நீர் பாய்ச்சினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல அவங்க கண்ணீரோடு மட்டும்தான் வெளியில வந்துட்டு இருந்தாங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த ஒருத்தர் பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வளமான இடத்துல படிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தாரு. அப்போ அந்த கிராமத்துல இருந்த சின்ன பிள்ளைகளை பிடிங்கி பார்க்கும்போது ஈரப்பதம் இருந்தால் நிச்சயம் அந்த மண்ணு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வாங்க நம்ம எல்லாம் இதெல்லாம் செய்யலாம், விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் முடியாது, இங்க எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நேரங்கள்ல அந்த சின்ன பையன் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளை கொண்டு வந்து தூவி விட்டாரு. நம்ம மழைகளை நம்புவோம், மழை நிச்சயம் நமக்காக பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சின்ன புல்லுகளை பிடுங்கி மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா வழக்கம் போல வந்து பார்த்தா அந்த விதைகள் நேரம் முளையிட்டு ஆனா வாடி போயிருந்துச்சு. அந்த இடத்தை விட்டு எல்லாரும் வெளியில போயிட்டே இருந்தாங்க. வாங்க நம்மளோட பிழப்பு பக்கத்து ஊர்ல அங்க எங்கேயாச்சும் நம்ம இருந்து பார்க்க வேண்டியதுதான், இங்க நம்ம விவசாயம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா அந்த பையன் தன்னுடைய படிப்பை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கை தேர்ந்ததா, அதாவது புத்தகங்கள், அவன் படிச்ச படிப்பு, அவன் அதை பத்தி தெரிஞ்ச அறிஞர்கள் எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சு அந்த இடத்துல எப்படியாவது பழைய மாதிரி வளங்களை கொண்டு வரணும்னு நினைச்சான். இதுக்காக அவனோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன தோட்டங்களை அமைச்சான். அது எல்லாரும் ரொம்ப வேடிக்கையா பார்த்தாங்க. இது மட்டும் வளர்ந்துருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் அதை முழுசா வளர செஞ்சான். அவன் வீட்டுக்கிட்ட பக்கத்து ஊரில் தண்ணியை கொண்டு வந்து தெளிக்க செடிகள் நல்லாவே வளர ஆரம்பிச்சது. இதை எல்லாரும் அந்த ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அவன் கொஞ்சமா அந்த மண்ணில் விதைகளை தூவி விடாம அந்த இடத்துல மண்ணில் கலந்து அந்த விதைகளை தூவிக்கிட்டே இருந்தான். விதைகள் காஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இரவும் பகலுமா போயிட்டு விதைகளை தூவுறதை முக்கியமாக கருதி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே நாட்கள் போக அங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அங்க இருக்கிறவங்க இவன் முட்டாள்தனமான வேலைகளை செய்யறான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு பக்கத்து ஊருக்கு வேலைக்கு நேராக காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவாங்க. அவனா மண்ணுக்குள்ள ஈரப்பதங்கள் இருக்குமா, விதைகளை தூவுற வேலையா ரொம்பவே கலைச்சு போயிட்டாரு. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்து ஊருக்கு போயிட்டு வேலைகளை செய்வதற்கு மும்முரமானாங்க. ஏறத்தாழ அங்க இந்த 10 வருஷம் இந்த மழை இல்லாதனால அந்த பூமியில ஈரப்பதம் இல்லாத முழுசா உணர்ந்ததுனால வறண்ட நிலங்கள் இருந்து அவங்க வேலைகளுக்கு பக்கத்து நாடுகளுக்கே போறதுக்காக வந்தாங்க. ஆனா இவன் தன்னோட முயற்சியை விடாம எப்படியாவது மழை வரும்னு சொல்லி ஒரே ஆளா நின்றுட்டு இருந்தான். கொஞ்சமா கருமைகள் சூழ்ந்துச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி காற்றுகள் ஈரப்பதம் இருந்துதான் உணர்ந்தான். அவன் போட்ட விதைகள் எல்லாமே லேசா இது துளிகள் விழுந்தது போல இருந்துச்சு. ஆனாலும் அவன் ரொம்ப வருத்தத்தோட இருந்தான். ஏன்னா மழை எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு போக சூரியன் அஸ்தம் நடக்க அவன் ஆச்சரியத்தோட என்னன்னு பாத்தீங்கன்னா மழை ரொம்பவே பெஞ்சது. அந்த மழை பெஞ்சதுல அங்க இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள் எல்லாமே நிரம்ப ஆரம்பிச்சது. கொஞ்சமா நீர்வளங்கள் பெருக ஆரம்பிச்சது. இந்த மழை ஏறத்தாழ 6 மணி நேரம் பெஞ்சிருக்கு. பெஞ்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்தையும் முழுமையா நீர் வளத்தை பெருக்கி கொடுத்து போயிருக்கு. இதனால அந்த இடத்துல போட்ட விதைகள் எல்லாம் 3 நாளைக்கு பிறகு கொஞ்சமா வளர தொடங்குச்சு. மழை நின்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த செடியை பராமரிக்க செஞ்சாங்க. கொஞ்சமா பராமரிக்க செடியும் கொடியும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அங்க இருந்து அறிஞர்கள் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து முயற்சியை எப்படியாவது வெற்றி பெறணும் செஞ்சு அங்க ஏதாவது சோதனை செஞ்சு பார்த்தா அவங்க சோதனையே செய்ய வேண்டாம், உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் இந்த மண்ணில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி உங்களுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னையில இருந்து அந்த மழை ரொம்பவே விடாம பெஞ்சி மழை காலங்கள்ல சரியான தருணங்கள்ல தன்னுடைய பொழிவை கொடுத்துட்டு அந்த நாட்டு மக்களுக்கு செழிப்பையும் கொடுத்துட்டு போச்சு. இதனால அந்த இருக்கக்கூடிய மனுஷங்கள் மட்டும் இல்லாம நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இயற்கை சமநிலையோட இருக்கணும். சமநிலைகள் இல்லாம இருந்துச்சுன்னா நாம தான் அதற்கான போராட்டங்கள்ல செய்யணும். ஏன்னா நம்மளாலதான் இந்த இயற்கைக்கு பேராபத்து ஏற்படுது அப்படின்ற உணர்ச்சி நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தவறுகள் செய்யறோம்னு அர்த்தம். அதனால இயற்கை எந்த விதமான பாதிப்பும் இல்லாம பத்திரமா பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமை. இயற்கையில தொடர்ந்து நம்மளோட முயற்சிகளை கொடுத்துட்டே இருந்தா இயற்கை அதை நமக்கு பல மடங்கு திருப்பி நன்மையை கொடுக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே இயற்கையை வணங்கணும், இயற்கையை மதிக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.